ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்ரா சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு காளான் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் இந்த ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கூடவே சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதோட நான் வந்து மசாலா பொருட்களை வந்து சேர்த்துக்குவோம். ஸோ கிராம்பு, 2 ஏலக்காய், அதோட ஒரு அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா உடஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ பிரியாணி எப்போ நம்ம செஞ்சாலும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் வந்து நம்ம எந்த பிரியாணி செஞ்சாலும் அது வெஜ் அண்டு நான்வெஜ் எதாக இருந்தாலும் சரி, அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட ஒரு 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து நம்ம பிரியாணிக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ பிரியாணிக்கு நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ தக்காளி வந்து எப்பயுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா 2மே சேர்த்து கட் பண்ணி அலசி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து கீறி விட்டு நீங்கள் சேர்க்காமல் அதை முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்க்கும்போது காரம் அதிகமாயிரும். நம்ம முழுசாக சேர்க்கும்போது குக்கரில் வந்து விசில் வந்து நம்ம வேகும்போது சாதம் பச்சை மிளகாயும் வெந்துடும். ஸோ காரம் வந்து சரியாக இருக்கும். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். ஸோ மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்குவோம். நம்ம பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கரம் மசாலா சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம், தக்காளி, நம்ம சேர்த்த மசாலா இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளான் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். ஸோ காளான் வந்து சீக்கிரமே வெந்துடும், அதனால் லைட்டாக இதை பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணினாலே கண்டிப்பாக தயிர் வந்து சேர்த்தணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் இதோட நான் சேர்த்துட்டேன் முன்னாடியே. ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வீட்டில் சாப்பாட்டுக்கு வடிப்போம் இல்லையா, ஸோ அந்த அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிருக்கேன். ஆனால் வந்து தண்ணி வந்து 1/2 டம்ளர் நம்ம குறைச்சே வச்சுக்கலாம். ஸோ நம்ம பிரியாணி இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ்லாம் செய்யும்போது தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கிரேவி மாதிரி செய்யும்போது அந்த வெங்காயம் தக்காளிலேயே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து குழையாமல் நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு
ஜூஸ் வந்து எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். சாதம் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி கொதிக்குது இல்லையா, ஸோ அதில் ஒரு அரை எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டிலேயே கூட வச்சு புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதோட எலுமிச்சை கொட்டையெல்லாம் சாதத்தில் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி கொதித்து வருது. இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டு இறக்கிக்க போகிறேன். ஸோ காளான் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா தயிர் சட்னி தான் செய்ய போகிறேன். ஸோ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த வெங்காயம், அதோட தயிர், கொஞ்சமாக மல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து நம்ம வந்து தயிர் சட்னி வந்து செஞ்சுக்கலாம். இதோட கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. ஸோ பிரியாணினாலே எல்லாத்துக்கும் பிடிச்சது இந்த மாதிரி தயிர் பச்சடி தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி தயிர் பச்சடி ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.